இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு. சண்டேனாலே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சமையலோடு வந்து முடிச்சிருவேன். இப்போ இந்த விஷு பண்டிகை முடிஞ்சது பார்த்திங்களா, அப்போ நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து சிக்கன் வந்து சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் எடுக்கவே இல்லை. மீன் மட்டும்தான் எடுத்து சமைச்சிருந்தோம் ஒரு 2 முறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய காய்கறிகள் தான் இருந்தது. விஷு பண்டிகைக்காக நிறைய காய்கறி வாங்கியிருந்தோம். அதுதான் வீட்டில் இருந்தது. அதுதான் இவ்வளோ நாளாக சமைச்சிருந்தோம். சரி, நேற்று ஈவினிங் போல் சேலரி வந்த உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்ததால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கொஞ்சமாக எடுத்து அவருக்கு மட்டும் சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மீதி சிக்கனை இன்றைக்கி வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு நெய்ச்சோறு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இந்த நெய்ச்சோறும் சிக்கன் குழம்பும் நான் தனித்தனியாகவே வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். சப்போஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து நெய்ச்சோறு செய்வாங்க. தக்காளிலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்ச்சோறு எப்பவும் போல் குக்கரில் வந்து செஞ்சுட்டேன். அடுப்பில் தான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.